எனக்கு வருமானம் இல்லாத போது இன்றைக்கி நான் சேமித்த பணமும் நாளைக்கு நான் பண்ண முதலீடும் தான் என்னை காப்பாற்ற போகுதுங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் வந்து சேவ் பண்ணுறது, தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் முதல்ல ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் பண்ணுற தப்புகள் என்னென்னா, குயிக்காக பணம் பண்ணணும்னு நினைக்கிறது. இன்றைக்கி நான் 50,000 1 லட்சம் போட்டுட்டா அது 5 லட்சம் ஆகிடணும், 10 லட்சம் ஆகணுங்கிற ஒரு தவறான புரிதலும் ஒரு தவறான வழிகாட்டலும் தான் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ அப்படி தான் என்னென்னா, கடைசி 5 வருஷத்தில் ஒரு பெரிய மார்க்கெட்டில், ஒரு புல் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய பேர் பணம் இழந்தவங்கள நம்ம பார்க்குறோம். கோவை சைடு, மதுரை சைடெல்லாம், சார் நான் மாதம் பணம் கட்டிகிட்டே இருந்தேன், அந்த கோல்டு கம்பெனி இழுத்து முட்டு போயிட்டாங்க சார், நான் ஆருத்ராவில் பணம் விட்டுட்டேன் சார், நான் இதில் வெள்ளூரில் பணத்தை விட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. ஸோ என்னென்னா, ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மேலே ஒருத்தர் பணம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதில் ரிஸ்க் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்.